எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி குக்கர் சாம்பார் குண்டானில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கலவை சாம்பார் சாதம் தான் பண்ண போகிறேன். தேவையான பொருள் பார்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் கொஞ்சமாக தேவைக்கேற்ப கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கத்திரிக்காய் மட்டும் ஏன் கட் பண்ணலைன்னா கருப்பாயிடுன்னு கொஞ்சம் போடும்பொழுது கட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். தக்காளி 2, வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு நார்மல் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது துவரம்பருப்பு அரை கப்பு, சிறுபருப்பு அரை கப்பு, ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம கலவை சாம்பாருக்கு இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்காக தண்ணியில் போட்டுக்கோங்க. புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் புளியை. கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி எப்படி பண்ணணும்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இவ்வளோ தான் தேவையான பொருள். மீதி ஆஸ் யூஷுவல் எண்ணெய், கடுகு, உப்பு, மிளகாய் இதெல்லாம் நான் காண்பிக்கல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்றதுனால. வாங்க பாத்திரத்தில் தாளித்து விடலாம். இப்போது ஒரு பாத்திரம், அகலமான பாத்திரம், டபரா மாதிரி இருந்தால் நீங்கள் வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே கடுகு, இப்போ பாருங்கள் கடுகு நல்லா வெடிச்சிடுது. பெருங்காய கட்டி அந்த எண்ணெயிலே போட்டுருங்க. பூண்டு பல் 4 தட்டி வச்சுடு சேர்த்துட்டு பெருங்காயம், பூண்டு சேர்த்தோம் இல்லையா, இப்போது வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் சேர்த்துருங்க. நல்லா கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, இது சாம்பார் தான். கூடவே இப்போது தக்காளியும் சேர்த்துடலாம். இப்போது பாருங்கள் தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபஸ்ட்டு சொன்னது தான். கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டுடலாம். கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குதோ அதை சேர்த்து பண்ணுங்கள். காய்கள் எல்லாமே வதங்கிடுச்சு. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி 1 சிட்டிகை. இது சாம்பார் பொடி. வீட்டு மிளகாய்த்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கணும். ஒரு சிலவங்க பச்சை மிளகாய் சேர்ப்பீங்க, நான் சேர்க்கல, கேப்சிகம் தான் போட்டிருக்கேன். ஐ மீன் கொடை மிளகாய். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ரொம்ப வதக்க வேணாம், தீயிற அளவுக்கு வதக்கக்கூடாது. ஒரு கிளறிட்டு தண்ணியை ஊற்றிடுங்க. நம்ம நார்மலாக சாதம் வடிக்கணும்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம். ஆனால் இது சாம்பார் சாதம் குழஞ்சி வரணும், பருப்பு அரிசி எல்லாமே வேகணும் இல்லையா. 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வைங்க. தண்ணி நல்லா அதிகமாக குழையிற அளவுக்கு வச்சுருங்க. நான் பாருங்கள் 1 டம்ளருக்கு 4 டம்ளர் வீதம் தண்ணி நான் அரை கிலோ அரிசி போட்டதுனால 2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த பருப்பை நல்லா களைஞ்சிட்டு இதோட சேர்த்துருங்க. வெஜிடபிள்ஸோட பருப்பு எல்லாம் போட்டாச்சு.
இப்போது அரிசி வந்து நீங்கள் பச்சரிசியில் கலர்னிங்கன்னா நல்லா குழஞ்சி சூப்பராக இருக்கும். நான் வந்து வீட்டில் இருக்கிற நொய் அரிசி, இது வீட்டு அரிசி குத்திட்டு வருவோம் இல்லையா தொட்டி போட்டு, அந்த அரிசியில் கல் நீக்கிய நொய்யும் வரும். அந்த நொய் தான் இது. கொஞ்சம் நொய் அரிசியில் கலர்னாலும் நல்லா குழஞ்சி சாதம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த அரிசியில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் சாம்பார் சாதம். எல்லாம் சேர்ந்து நல்லா வேகணும். கொஞ்சம் இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தா நல்லா வெந்து குழையாது. அதுக்காக அதே மாதிரி மேக்ஸிமம் சாம்பார் சாதம் கிளறும் போது மாங்காயை அவாய்ட் பண்ணிங்க. நம்ம சாம்பார்னாவே மாங்காய் சேர்த்து தான் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி கலவை சாதத்துக்கு சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அரிசியோ மாங்காயில் இருக்கிற புளிப்பு பட்டதும் மரத்து போயிடும். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குழையாது. அதுக்காக சொல்கிறேன். லாஸ்ட்டாக இறக்கும் பொழுது வேணால் நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கொதி வந்து வேகட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. வெயிட் பண்ணுவோம் ஒரு 10 நிமிஷம். நல்லா ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு அளவுக்கு அரிசி பருப்பு எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இல்லை தக்காளியோடு விடுறவங்களும் இருக்கீங்க. கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன், ரொம்ப இல்லை. கொஞ்சமாக இப்போ தான் புளி பாருங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. புளி சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் டம்ப் பண்ணிவிடுங்க. தட்டு போட்டு 3 நாளே போதும். குக்கரில் தான் கலரணும்னு இல்லை. குக்கர் சாம்பார் சாதம்ன்றது நம்ம நார்மல் வீட்டில் இருக்கிற பாத்திரத்துலேயே கலரலாம். உப்புலாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்தோம் இல்லையா. இப்போது ஒரு தட்டு போட்டு பொங்காமல் இருக்க இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டுட்டு தட்டு போட்டு மூடிக்கோங்க. சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிரும். கரண்டி எடுத்துகிட்டு கூட சிம்மில் வச்சுட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் சாதமும் பருப்பும் ஒன்றா சேர்ந்து குழஞ்சிரும். இப்போ பாருங்கள், சாதம் ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து டெக்கரேட்டிவ் நெய்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடு ஏறினதும் காஞ்ச மிளகாய் ஒரு 3, மிளகு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. போட்டுருங்க. கொஞ்சம் முந்திரி சேர்த்துடலாம். நல்லா கோல்டன் நிறமாக வதங்கட்டும். இப்போ ரெடி ஆகிடுது. இப்போது சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மேலே நெய் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துருங்க. சுவையான சூடான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு பரிமாறுறதுக்கு. நல்லா கிளறி விட்டுருங்க. சூடான சாம்பார் சாதம் தயாராகிடுச்சு. சைடிஷ் வந்து பச்சை மாங்காய் தாளிச்சது, கொஞ்சம் அப்பளம். இவ்வளோதான். சனிக்கிழமைன்றதுனால எங்கள் வீட்டில் இன்றைக்கி சூடான கலவை சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி செய்யுங்க. என்னோடய சேனலில் போடுற வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.